மதுரை RKIS அகாடமில டிஎன்பிசி 2026 டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. கொஸ்டின்ஸ் பேப்பர் பாத்தீங்க அப்படின்னா 50% அவுட் சோர்ஸும் 50% வந்து ஸ்கூல் புக்ல இருந்து நாங்க வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 6ஓட ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். டெஸ்ட் நம்பர் 6ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்தியன் பாலிட்டியில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் போட்டிருக்கோம். தென் அதுக்கப்புறம் யூனிட் 6ல ஸோ யார் யாரை பத்தி கொஞ்சம் பல்லவாஸ், சோலாஸ், சரி அதுக்கப்புறம் பாண்டியாஸை பத்தி கொஸ்டின்ஸ். லீடர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்தை பத்தி போட்டிருக்கோம். சிஏல வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து செப்டம்பர் மாசம் 2025 டீடைல்ஸ் இருக்கு உள்ள. ஸோ அதுல சைக்காலஜி நம்ம பேப்பர் சரிங்களா, மேத்தமெட்டிக்ஸ். ஸோ சைக்காலஜில இந்த நோட்டிஃபை கொஸ்டின்ஸ் ஏதாவது ஃப்ரேம் பண்ணிருக்கு அப்படின்னா கோடிங் அண்ட் டிகோடிங்கும் ஆல்பபெட்ஸ் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து 25 கொஸ்டின்ஸ் வச்சிருக்கோம். ஸோ எனக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்க்க போறோம். மேத்தமெட்டிக்ஸ் டாபிக்ஸ்ல 25 கொஸ்டின்ல சப்ஜெக்ட் வைஸா பார்க்க போறோம். கோடிங் அண்ட் டிகோடிங்கும் ஆல்பபெட்ஸும் சரிங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 1. ஸோ இந்த கோடிங் அண்ட் டிகோடிங் பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ஆல்பபெட் பேசிஸ்லயும் கேட்கலாம், இல்ல ஆல்பபெட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் வரலாம் சரிங்களா. சோ இப்ப ஆல்பாவும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ரோப்பன் இருக்கு. சோ அங்க என்ன இருக்கு அப்படின்னா $3% 6 இருக்கு. சோ அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா RITE அப்படின்னு இருக்கு. அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா டாலர் கொடுத்திருக்காங்க. 4#6 இருக்கு. சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா RR ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்குது. அதே போல டாலர் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அப்ப ஆரோட சைன் வந்து எங்கெல்லாம் வருதோ அங்க டாலர் போட்டுருவோம். EE கடைசில இருக்கு. அப்ப கடைசில என்ன இருக்கு, 6 இருக்கு. அப்ப க்கு என்ன சைன் வந்துரும், 6ன்ற கோட் போட்டுருவோம் சரிங்களா. சோ அதர் தென் தட் நம்ம ஃபாலோ பண்ணி போட்டுற வேண்டியது. இப்ப क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா போர்ட், அந்த போர்ட்டுக்கு என்ன கோட் வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். PORT அப்படின்னு சொல்லி. அப்ப ஆருக்கு என்ன வரும், டாலர் வரும்னு சொல்லிட்டேன். அப்ப டாலர் வந்துரும் சரிங்களா. P எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. தேர்ட் ஒன் இஸ் P. அப்ப பெர்சன்டேஜ், அப்ப பெர்சன்டேஜ்ல ஆரம்பிக்கணும். O செகண்ட் ஒன் இருக்கு 3. ஆருக்கு போட்டாச்சு. அப்புறம் T இங்க இருக்கு. சோ T வந்து ஹாஷ். அப்ப ஆன்சர் இதுதான். percentage 3 டாலர், percentage 3 and டாலர் ஹாஷ். ஆப்ஷன் D ல இருக்கு சரிங்களா. அப்படியே போட்டுற வேண்டியதுதான். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹவுஸ், அது எப்படி எழுதியிருக்காங்க, FTVPI அப்படின்னு இருக்காங்க சரிங்களா. இப்ப இது எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெட்டர் கம்பேர் பண்ணுங்க. அதுக்கான டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் 5 பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் 6 இருந்துச்சுன்னா ஓகே, பிளஸ் ஆர் மைனஸ் 5 ஆர் 6 அது இருந்தா ஓகே தான். சோ இப்ப ஹைட் இந்த பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லயும் பார்க்கணும், அடுத்து ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் பார்க்கணும். எதுல நமக்கு கண்டினியூட்டி இருக்குன்னு பார்க்கணும். HI இருக்கு, OP இருக்கு, UV இருக்கு, ST இருக்கு, EF இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கம்பேர் பண்ணிருக்காங்க. இந்த சேம் வே சேர்க்கான ஆன்சரை நம்ம எழுதிடுவோம் சரிங்களா. இந்த ஆர்டர்ல சேர்க்கான ஆன்சர் வந்துரும். நம்ம ஃபர்ஸ்ட் லாஸ்ட் தான கம்பேர் பண்றோம். CHAIR சேர். அப்ப ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கம்பேர் பண்றோம். அப்ப லாஸ்ட்ல என்ன வரும், CD HI AB IJ RS. அப்ப இதுதான் ஆன்சர். SJBID ஆப்ஷன் டி இருக்கா. இந்த கம்பாரிசன் எப்படி எந்ததுல வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சோ அதே மாதிரி தாங்க C இருக்கு. சோ CD +1 OP IJ அதானே MN முதல் 4க்கு அதானே. சோ அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னா முதல் 4க்கு அடுத்து என்ன இருக்கு, BC அடுத்து AB TU O இங்க TU OP RS EF எல்லாமே ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட்ல +1. அப்ப இந்தூருக்கு IJ அதானே. இந்தூருக்கு என்ன வந்திருக்கும், I தான் ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்ப ஐனா J போடணும். ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்றப்போ ஒரு லெட்டர் தான் NO. அப்ப JO இருக்குது. JOன்றது இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. JO அடுத்து என்ன இருக்கு, DE அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா OP சரிங்களா. OP இந்த ஆப்ஷன் தான் இருக்கு, இது இல்ல சரிங்களா. OP அடுத்து RSEF இருக்கா. பட் என்ன வந்துருச்சா, C ஆப்ஷன் 78 क्वेश्चनக்கு. சோ அடுத்து பாருங்க
இந்த மாதிரி கோடிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா certain code language அப்படின்னு சொல்லி INBAPE அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா he has own அப்படின்றதுக்கான கோடு தான் INBAPE அப்படின்னு இருக்காங்க. தென் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா LEKIBA means she has lost அப்படின்னு சொல்றாங்க. and INSEPE அது என்ன சொல்றாங்க அப்படின்னா he always won அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ அது என்ன சொல்லியிருக்காங்க அதை எடுத்து எழுதிட்டோம் கண்டென்ட்டா. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் கம்பேர் பண்ணுங்க, காமனா என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதுங்க. அடுத்து மிச்சம் பேலன்ஸ் இருக்கிறது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் கம்பேர் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இயர் தேர்டையும். அப்ப he has won அப்படிதானே இருக்கா? அப்ப he has ரெண்டுலயுமே காமனா ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் கம்பேர் பண்றப்ப ஹாஸ்னு காமனா இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் கம்பேர் பண்றப்ப காமன் என்ன இருக்கு? BA இருக்கு. அப்ப ஹாஸோட கோடு BA. டன். ஓகே, டன். அடுத்து he won, இந்த இடத்துல he won. அப்ப ஃபர்ஸ்ட் இயர் தேர்ட்லயும் he இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட்லயும் தேர்ட்லயும் காமனா என்ன இருக்குன்னு பார்க்கணும். in இருக்கு. அப்ப he ஓட கோடு in. சரிங்களா? அப்ப லாஸ்ட் ஓன்ற ஒண்ணுதான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ல. அப்ப ஓனோட கோட் என்ன? PE. அது ஒண்ணுதான் காமன், மிச்சம் இருக்கு பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் லைன்ல. அப்ப அதை எடுத்துருவோம், அதை எடுத்துடலாம். இப்ப செகண்ட் இயர் தேர்ட் கம்பேர் பண்ணலாம். செகண்ட் இயர் தேர்ட் என்ன வருவோம்? she lost always won. காமனாலாம் எதுவும் இல்ல. சரிங்களா? she இல்ல, லாஸ்ட் இல்ல. இப்ப கோட் என்ன கேட்டிருக்காப்ல? which or in the language he stands for. ஹீக்கு என்ன கோடு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஹீக்கு தான் நான் என்ன சூஸ் பண்ணிருக்கேன் நானு? IN. சரிங்களா? ஆப்ஷன் ஏல இருக்கா? புரியுது? அப்படி கம்பேர் பண்றோம்னு இட்ஸ் ஈஸி மெத்தட். சரிங்களா? எல்லா TNPSC எக்ஸாம்லயும் இந்த மாதிரி மாடல் क्वेश्चंस வந்துரும். சோ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 1 அப்படின்ற நியூமெரிக்கல் வேல்யூ எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா டாலர் போடணும். அப்ப 1 $, 5 அப்படின்னா கோடுக்கு வந்து பெர்சன்டேஜ், 9க்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டாட். சரி, அடுத்து 3க்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் சைன் சொல்லியிருக்காங்க. 7க்கு வந்து ஹேஷ் அந்த சைன் கொடுத்திருக்காங்க. அண்ட் 4 கோடஸ். சரிங்களா? 7க்கு வந்து ஹேஷ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து 4க்கு என்ன கோடு அப்படின்னா கொஸ்டின் மார்க் அப்படின்ட்டாங்க. ஓகே, இதெல்லாம் நம்பருக்கு அது கொடுத்த குறியீடு. வாட் வில் பி தி கரெக்ட் கோட் ஆஃப் தி நம்பர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப 4 3 5 9 7 1க்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அப்ப 4ன்னு ஆரம்பிக்குது. அப்ப 4ன்னு ஆரம்பிச்சா இது ஆன்சருங்க, கொஸ்டின் மார்க்ல தான் இருக்கணும். அப்ப கொஸ்டின் மார்க் பிளஸ் 5க்கு வந்து பெர்சன்டேஜ், 9க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டாட், 7க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேஷ். அப்படியே எழுதிட வேண்டியதான். 1க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டாலர். சரிங்களா? சோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கோ அதுதான் விடை. சரிங்களா? சோ அப்ப கொஸ்டின் மார்க் பிளஸ் பெர்சன்டேஜ் ஸ்டார் ஹேஷ் டாலர் ஆப்ஷன் ஏல இருக்கா? ஓகேவா? சோ அடுத்த क्वेश्चंस பாருங்க. GONE அது கொடுத்திருக்கா காட். அது வந்து 5139 அப்படின்னு இருக்கா. நோடல் எப்படி எழுதியிருக்கா அப்படின்னா 31268 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லார்ஜ்க்கு கோடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரிங்களா? அப்ப எல்ல தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ரெண்டுலயுமே எல் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு எல் கடைசியில. அப்ப 8. ஓ இங்கேயும் ஓருக்கு இங்கேயும் ஓருக்கு 1 1. அப்ப 1 தான் ஓக்கு. அடுத்து டி எங்க இருக்கு? இந்த 3வது இடத்துல இருக்கு. அப்ப 2. ஜி எங்க இருக்கு? ஜி ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு நமக்கு. சரிங்களா? 5. சோ அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா இ எங்க இருக்கு? கடைசி இருக்கு 9. அப்ப 81259 81259 இஸ் ஆன்சர். ஆப்ஷன் ஏல இருக்கா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோட் கொடுத்திருக்கான். அந்த கோடுக்கான ஆல்பா கம்பேரிசன் இது. சரிங்களா? சோ அப்ப MEADOW ன்னு சொல்லிருக்காங்க. BFNVNC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்ப இதை கம்பேர் பண்ணலாம். சோ அப்ப நம்ம கம்பேர் பண்றப்ப என்ன விதி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணோம்னா நமக்கு டிஃபரன்ஸ் என்ன வரணும்?
+5 ஆர் -5 வந்து எடுத்துக்கலாம். இங்க m இருக்கு, m அங்க b இருக்கு. அப்ப m க்கு முன்னாடி லெட்டர் தான் b. அதானே? அப்ப b வந்து நமக்கு ரெண்டாவது லெட்டர், m வந்து 13வது லெட்டர். அப்ப ரெண்டுக்குமான வித்தியாசம் பார்த்தோம்னா 11. அப்ப வராது. ரூல் நம்பர் 1 வராது. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட். அப்ப ரூல் நம்பர் 2 போறோம். ரூல் நம்பர் 2 போனோம்னா இது 13வது லெட்டர், இது வந்து 3வது லெட்டர். அப்ப ரெண்டுக்குமான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? 10 லெட்டர் இருக்கு. அப்ப அதுவும் நமக்கு விதியில வராது. அப்ப ரூல் 1 வராது, ரூல் 2 வராது. அப்ப ரூல் 3 என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, கொடுத்திருக்க லெட்டரை செப்பரேட் பண்ணிருப்பான் ஈக்குவலா. சோ இந்த ஏல இருந்து +1 வேல்யூ, ஏ அடுத்து பி, இ அடுத்து EF MN வந்துருச்சா? BFN வந்துருச்சா அந்த லெட்டர்? சோ அடுத்து இந்த DO WO தான் அப்படி மாத்திருக்கான். எப்படி மாத்திருக்கான்னு பார்க்கணும். இது +1, இது பாத்தீங்க அப்படின்னா -1. அப்ப C க்கு முன்னாடி என்ன வரும்? CD. அதானே? CD NO VW இதுதான் -1ல இருக்கு. சோ இந்த மாடல்ல வந்திருக்கு நமக்கு. சரிங்களா? இந்த மாடல்ல வந்து இப்படி கூட போட்டுக்கலாம் நீங்க, உங்களுக்கு தெரியணும்னா. இப்படி இருந்து -1. சரிங்களா? லாஸ்ட் தேர்ட் லெட்டர் இருந்து அந்த சேம் வே அது என்ன கேக்குறா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த கார்னருக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கார்னர் NER. அப்ப செப்பரேட் பண்ணிருப்போம் 3. இது +1 RSOP CD. அப்ப SPDன்றதா ஆப்ஷன். அப்ப SPDன்றப்ப பார்க்க இதுவும் வராது, தென் இதுவும் வராது. அப்ப 2 SPD இருக்கு. அதானே? ஸ்டார்டிங்ல ரெண்டுமே 3 லெட்டர்மே SPD தான். ஓகே டன். அடுத்து இங்க இருந்து ரிவர்ஸ் ஆர்டர். அதானே? QR இந்த இருக்கா? QR இல்ல சரிங்களா? QR இதுக்கு மாதிரி என்ன வரும்? DE அடுத்து வரும் MN இந்த இருக்கா? QDN இருக்கா? சரிங்களா? எப்படி போறோம் புரியுதா? செப்பரேட் பண்ணி போட்டிருக்கான் அவன். சரிங்களா? ரூல் நம்பர் 1லயும் வரலாம், ரூல் நம்பர் 2லயும் வரலாம். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ பாத்தீங்க அப்படின்னா சோல்ஜர் அப்படின்னு இருக்கு. SOLDIER அப்படின்னு சொல்றாங்க. சோ அது எப்படி எழுதுறாங்க அப்படின்னா JFSCRNK அப்படின்னு எழுதுறாங்க. சோ இந்த கம்பாரிசன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு SR இந்த 3 லெட்டர் கம்பாரிசன்ல இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் என்னது? RS -1 இருக்கா? அடுத்து NO -1 இருக்கா? JKL -1 இருக்கா? சோ இந்த இவனோடது இது -1. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா IJ +1 இருக்கா? EF +1 இருக்கா? RS +1 இருக்கா? சோ அப்ப இது -1, இது +1 நடுவுல இருக்க சென்டர் வாட் அந்த -1ல இருக்கு. சோ அப்ப ஜீனியஸ் கணக்கு போட்டு பாருங்க. அப்ப நமக்கு என்ன சொல்லிருக்கா? இந்த சென்டர் பிளேஸ் என்ன சொல்லிருக்கு? -1. அதானே? சென்டர் பிளேஸ் -1. அப்ப HI. ஓகே டன். அடுத்து என்ன வந்திருக்கும்? இங்க OP UV SRST. அப்ப PVTH PVTH இங்க இருக்கா? PVTH இங்க PVTH இருக்கா? இங்க PVTH இருக்கு. ஓகே அப்ப இது மட்டும் தான் வராது. அப்ப ஓகே முடிஞ்சு. சோ அடுத்து இந்த மூணுமே என்னவா இருக்கு? எனக்கு இங்க இருந்து வரப்ப -1 தான். அப்படிதானே? இங்க இருந்து வரப்ப -1 தான். அப்ப G க்கு முன்னாடி என்ன வரும்? FG. அப்ப THF னு எங்க இருக்கு? THF னு இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. சரிங்களா? சோ அடுத்து பாப்போம். E க்கு முன்னாடி D வந்துரும், N க்கு முன்னாடி M வந்துருச்சா? அப்ப ஆன்சர் PVTHFDM ஆப்ஷன் B ல இருக்கா? சரிங்களா? இது விதியின் அடிப்படையில் இல்லாம லாஜிக்கல் சீக்வென்ஸ்ல சேஞ்ச் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். So blue means green. அப்ப blue என்ன சொல்றாங்க அப்படின்னா blue means green அப்படின்னு சொல்றாங்க. Green means black, black means white, white means pink, pink means red, then red means orange அப்படின்னு சொல்றாங்க. red எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா orange அப்படின்னு சொல்றாங்க. Then what is the color of blood? ரத்தத்தின் நிறம் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிளட்டோட நிறம் என்ன எப்படி இருக்கும்? நமக்கு ரெட் கலர்ல தான் இருக்கும். இப்ப ரெட் தான் எப்படி சொல்றான்? ரெட் மீன்ஸ் ஆரஞ்சுன்றான். அப்ப the question answer will be orange. ஓகேவா? மறந்துடக்கூடாது. எதை கூப்பிடுறான் அப்படின்றத பார்க்கணும்.
ரெட் மீன்ஸ் ஆரஞ்சு, ரெட் தான் ஆரஞ்சுன்னு சொல்றான். அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த பிளட்டோட கலர் என்ன, ரெட் கலர்ல இருக்கும். அப்ப ரெட் எப்படி சொல்றோம், ரெட் மீன்ஸ் ஆரஞ்சுன்றான். சோ ஆரஞ்சு இஸ் ஆன்சர். சோ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, கைட். கைட்டோட கோட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, பெர்சன்டேஜ் 2. கைட்டோட கோட் வந்து பெர்சன்டேஜ் $2 அப்படின்றாங்க. STUD அதோட கோட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா $57 அப்படின்றாங்க. Then what is the code for desk? அப்படி டெஸ்கோட கோட் என்ன, DESK அதோட கோட் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப டி இங்க இருக்கு 4வது இடத்துல, அப்ப 7ன்னு ஆரம்பிக்கணும். இ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இ கடைசில இருக்கு, அப்ப 7#. சரிங்களா, 7#. அப்ப 7# இந்த ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு, எங்கேயுமே 7# ஆரம்பிக்கல. இருந்தாலும் பேலன்ஸ் ரெண்டா செக் பண்ணிடுவோம். எஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, அப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது 8. கே ஃபர்ஸ்ட்ல இருக்கு, பெர்சன்டேஜ் 7#, A 8%. சோ ஆன்சர் ஆப்ஷன் டி ல இருக்கு. சோ அடுத்த क्वेश्चंस பாத்தீங்க அப்படினா 86 to 90 பாத்தீங்க அப்படினா அதே கோடிங் அண்ட் டிகோடிங், ஆனா 5 क्वेश्चंस பேசிஸ்ல இருக்கு. இன் சர்டன் கோட் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா கலர் ஆஃப் ஸ்கை அப்படினு சொல்லிருக்காங்க. கலர் ஆஃப் ஸ்கை, கலர் ஆஃப் த ஸ்கை, கலர் ஆஃப் த ஸ்கை என்ன சொல்லிருக்காங்க அப்படினா KILAFASO அப்படினு சொல்லிருக்காங்க. தென் அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ரெயின்போ, ரெயின்போ கலர், ரெயின்போ கலர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ROKI அப்படின்னு சொல்லிருக்காங்க. ROKI அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் அடுத்து ஸ்கை ஹை, ஸ்கை ஹை ராக்கெட் அதுக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா LAPEJO அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து லாஸ்ட் ஒன் த ராக்கெட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்ட், த ராக்கெட் வேர்ல்ட், த ராக்கெட் வேர்ல்ட் அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா PESONE. ஓகே, இப்ப கொடுத்திருக்க கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிட்டோம். அதே மாதிரி தான் நம்ம செய்யணும் எக்ஸாம்லயும். எடுத்து எழுதிட்டு 1 2 கம்பேர் பண்ணுங்க, காமன் ஆக்குது எடுத்து எழுதுங்க. 1 3 கம்பேர் பண்ணுங்க, காமன் ஆக்குது எடுத்து எழுதுங்க. 1 4 கம்பேர் பண்ணுங்க, காமன் ஆக்குது எடுத்து எழுதுங்க. அவ்வளவுதான் விஷயம் முடிஞ்சு. அப்போ 1 முடிஞ்சிடும். அப்புறம் 2 3 காமன் ஆக்குது எடுத்து எழுதுங்க. அடுத்து 2லயும் 4லயும் காமன் ஆக்குது எடுத்து எழுதுங்க. 2 முடிஞ்சிடும். அடுத்து 3 4 காமன் ஆக்குது எழுதுங்க, பாயிண்ட் அப் ஆயிரும். சரிங்களா, அர்த்தம் பண்ண போறேன். சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்ததை எழுதியாச்சு. இப்ப நம்ம அதை நான் கிராக் பண்ணலாம் நம்ம. சோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்லயே செகண்ட் ஒன்லயே காமன் என்ன இருக்கு, கலர், கலர் காமனா இருக்கு, கலரும் கலரும் காமனா இருக்கு, வேற எதுவுமே காமனா இல்ல. சரிங்களா, வேற எதுவுமே காமனா இல்ல, அதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட்லயும் செகண்ட்லயும். சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா எடுத்து எழுதிடலாம். ஒன்னே ஒண்ணுதான் காமனா இருக்கு, அப்ப இங்கேயும் ஒன்னே ஒண்ணுதான் காமனா இருக்கு, KI அடிச்சிடலாம். அப்ப கலரோட கோடு KI போட்டாச்சு. அடுத்து ஆஃப் த ஸ்கை, ரெண்டாவது என்ன இருக்கு, ரெயின்போ மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. சரிங்களா, அப்ப அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம், ரெயின்போ. சோ ரெயின்போக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, RO, அப்ப அதுவும் கேன்சல் ஆயிடும். ரெண்டாவது ஒன்னே ஒண்ணு காமனா இருக்கு, அடுத்து எழுதல. ஆஃப் த ஸ்கை, 2லயும் 3லயுமே காமன் என்ன இருக்கு அப்படின்னா ஸ்கை, ஸ்கை தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. அப்ப ஸ்கையும் ஸ்கையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்ப ஸ்கை. அப்ப 1லயும் 3லயும் காமன் என்ன இருக்கு, LAFASO அதானே. சோ அப்ப இதுலயும் காமனா என்ன இருக்கு, LAவும் காமனா இருக்கு. அப்ப ஸ்கையோட கோடு LA அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸ்கையோட கோடு LA. அடுத்த பாருங்க ஆஃப் த அப்படின்னு 2 லெட்டர் இருக்கு. கடைசி பாருங்க 4வதுல த காமனா இருக்கு, ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் த காமனா இருக்கு. சோ அப்ப த தூக்கி அப்படியே எழுதிட வேண்டியதான். சோ அப்ப ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் காமனா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா SO காமனா இருக்கு. அப்ப தவோட கோடு SO. தென் ரிமைனிங் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்ன்ற ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அங்கேயும் FAன்ற ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அப்ப ஆஃபோட கோடு என்ன, FA. இப்ப ஒண்ணு வாஷ் அவுட் ஆயிடுச்சு, 2 வாஷ் அவுட் ஆயிடுச்சு. மூணாவது பாருங்க, மூணாவது என்ன இருக்கு, ஹை ராக்கெட், இது 2 தான் இருக்கு. அப்ப 3லயும் 4லயும் காமனா என்ன இருக்கு, ராக்கெட் காமனா இருக்கு. சரிங்களா, சோ அப்ப ராக்கெட். சோ அப்ப 3லயும் 4லயும் காமன் என்ன இருக்கு, PE இருக்கு. அப்ப PE எடுத்து எழுதிடலாம்.
சோ அப்ப ராக்கெட்டோட கோடு PE. மிச்சம் எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு? ஹை ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு, ஹை. அப்ப ஹையோட கோடு என்ன? JO ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு காமனா. இங்க என்ன இருக்கு? வேர்ல்டு, அதானே? சோ அந்த வேர்ல்டோட கோடு என்ன அப்படின்னா ME. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க, எல்லாத்தையும் வாட்ஸ்அப் பண்ணியாச்சு. சோ இப்ப யார் யாருக்கு என்னென்ன கோடுன்றத கண்டுபிடிச்சிட்டோம். சோ இதை வச்சு அவன் கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடலாம், சரிங்களா? சோ அவன் என்ன கேள்வி கேட்கிறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, which of the following code color sky high. அப்ப கலருக்கு என்ன வந்திருக்கு? KI வந்திருக்கு. அடுத்து என்ன வந்திருக்கு? ஸ்கைக்கு என்ன கோடு வந்திருக்கு? LA வந்திருக்கு. அப்ப KI LA. ஹைக்கு என்ன கோடு வந்திருக்கு? JO. அப்ப இந்த மூணுமே இருக்கிறது எதுவோ, எந்த ஆப்ஷனோ அதான் ஆன்சர். இந்த ஆர்டரா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, KI LA JO தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இது கலந்து கூட இருக்கலாம், மாறி மாறி கூட இருக்கலாம், இது ஆன்சர், சரிங்களா? சோ அப்படி பார்த்தா அப்படின்னா KI LA JO, KI LA JO ஆப்ஷன் D ல இருக்கா? புரியுதா? இந்த மூணுமே இருக்கணும், மாறி மாறி கூட இருக்கலாம், சரிங்களா? அது ஒண்ணும் தப்பு இல்லை. சோ 86 ஆன்சர் வந்து ஆப்ஷன் D. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, which of the following will be represent the கான கோட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப the நம்ம என்னன்றத கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? the கோடு SO அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப the கான கோடு ஆப்ஷன் C only SO, சரியா? அடுத்து क्वेश्चन, what does PE represent? PEன்றது எதை குறிக்குது அப்படின்றத நம்ம எழுதி இருக்கோம். PE அப்படின்றது எதை குறிக்குது? ராக்கெட்டை குறிக்குது PE அப்படின்றது, சரிங்களா? அப்ப அந்த क्वेश्चंஸ்க்கு ஆன்சர் என்ன? PEன்றதுக்கு ராக்கெட் இஸ் ஆன்சர், ஆப்ஷன் D ல இருக்கு பாருங்க, ராக்கெட். அடுத்து பேர்ட். பேர்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையே நமக்கு கோடுல கிடையாது, சரிங்களா? அப்ப பேர்ட்ன்றது ஒண்ணு கிடையாதுன்னா நம்மளும் இல்லாத எழுதணும், மிச்சம் எல்லாமே இருக்கு. ஆஃப் த ரெயின்போ ஸ்கை அதெல்லாம் இருக்கு, ஆஃப் த ரெயின்போ ஸ்கை இதெல்லாம் இருக்கு. அப்ப பேர்ட்ன்றது ஒரு கோடே கிடையாது, அதானே? சரி, ஓகே. ஆஃப் த ரெயின்போ ஸ்கை எடுத்து எழுதிக்கலாம், ஆஃப் த. அப்ப நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? ஆஃப். ஆஃப் எங்க இருக்கு? இங்க இருக்கு, ஆஃப். அப்ப FA, FA ஆரம்பிக்கணும். FA SO, FA SO ஆஃப் த, FA SO RO, FA SO RO ஆஃப் த ரெயின்போ. அப்ப FA SO RO, FA SO RO. அப்ப இருக்காங்கன்னு பார்க்கணும். FA SO RO, FA SO RO ஆஃப் த ரெயின்போ ஸ்கைன்னு சொல்லிட்டாங்க, அதானே? அப்ப ஸ்கைக்கான கோடு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸ்கைக்கான கோடு தான் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கோம், LA. சோ அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா LA நம்ம எழுதிடணுங்க. அப்ப இது எல்லாமே காமனா இருக்கணும். FA SO RO LA, FA SO RO LA இருக்கு. இங்க PE கான கோடு எனக்கு இருக்கு, அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது எனக்கு. PE க்கு தான் தனியா ஒரு கோடு இருக்கு எனக்கு. PE stands for என்னன்னு சொல்லியிருக்கான். PE க்கு வந்து நமக்கு இந்த இடத்துல கதையில என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, PE stands for ராக்கெட் அப்படின்னு இருக்கு. ஆனா எனக்கு மிச்சம் ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு, பேர்டு மட்டும் தான் இருக்கு. அப்ப பேர்டுக்கு வந்து இந்த இடத்துல நான் எழுதாத இந்த கோடு தான் எனக்கு ஆன்சர். இந்த இடத்துல இந்த கோடு இருக்கா, இந்த கோட்ல எது இல்லையோ, எது இல்லாத கோடோ அதான் பேர்டுக்கு போட முடியும். பேர்டுன்ற ஒரு வார்த்தையே எனக்கு இல்ல கதையில, அப்ப இல்லாததுக்கு நான் இல்லாத கோடு போட முடியும் நானு, சரிங்களா? சோ அப்ப FA SO RO, FA SO RO. அடுத்து என்ன இருக்கு? LA போட்டாச்சு. TUன்றது எனக்கு கோடே கிடையாது, TUன்ற கோடு ஒண்ணு கிடையவே கிடையாது எனக்கு, இங்க கதையிலே வரல. அப்ப TUன்றதா எதுக்கான கோடு? பேர்டுக்கான கோடு. ஏன்னா அது எப்படி இல்லாத வார்த்தை கொடுக்கணும், அதே போல நானும் என்னதான் பண்ணணும், இல்லாத ஒரு கோடை தான் நான் எடுத்துக்கணும். ஏன்னா TUன்றது நான் ஒரு இடத்துலயும் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணவே இல்லைங்க. TUன்ற கோடு எனக்கு இல்ல, கதையில இல்ல. அப்ப இல்லாததுக்கு நான் இல்லாத வார்த்தையை தான் நான் எடுத்துக்கிடுவேன். அப்ப அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் ஆப்ஷன் D, SO RO FA TU LA இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, ஹை. ஹையோட கோட் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹைக்கு கோட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஹைக்கான கோட் என்ன அப்படின்னு, JO இஸ் ஆன்சர். அப்ப ஹையோட கோட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா JO. சோ அப்ப ஆப்ஷன் B இஸ் ஆன்சர், JO, சரிங்களா? சோ 90th क्वेश्चन ஆன்சர் JO. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீரியஸ் பேஸ்டு क्वेश्चंस இருக்கு. இது லெஃப்ட் ஹேண்ட், இது வந்து என்ன அப்படின்னா ரைட் ஹேண்ட்.
சரிங்களா, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் மறந்துடாதீங்க சரிங்களா. சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இடது முனையில இருந்து 17வது இடத்திலும் அப்ப 17th லெஃப்ட் 5வது இடத்திலும் அப்ப 5th லெஃப்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டு இடத்துலயுமே லெஃப்ட் லெஃப்ட்னு வந்துருச்சு. அப்ப குறியீடு ஒரே மாதிரி இருக்கு, லெஃப்ட் லெஃப்ட் வந்தாலும் சரி ரைட் ரைட்னு சொன்னாலும் சரி மைனஸ் பண்ணணும் மறந்துடாதீங்க. அப்ப 17 லெஃப்ட் மைனஸ் 15 லெஃப்ட் ஆன்சர் 12 லெஃப்ட் இஸ் ஆன்சர் இந்த क्वेश्चनக்கு. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து 12வது இடம் 2 4 6 8 10 12 12 இஸ் டி. சோ அப்ப ஆன்சர் இந்த क्वेश्चनக்கு ஆப்ஷன் ஏ டி. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மேலே உள்ள ஏற்பாட்டின் டி மற்றும் யூக்கு இடையே சரியான நடுவில் இருப்பது எது? டிக்கு யூக்கு நடுவுல, டிக்கு யூக்கு நடுவுல நமக்கு ஈக்குவலா இது சென்டரா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி ஓகே. சோ அப்ப டி எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு டி. ஓகே. யூ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்துல இருக்கு. ஓகே யூ. சோ இன் பிட்வீன்ல எத்தனை இருக்குன்னு சொல்லி பாத்துக்கலாம். 2 2 4 6 8 10 12 14 15 15 இருக்கு. அதானே 15னா 8வது இடம் தான் மிடில் அதானே. சோ அப்ப 2 4 6 8 இதுதான் மிடில். எப்படி இங்கிட்ட இருந்து கவுண்ட் பண்ணாலும் 8வது இடம் அதான், அங்கிட்ட இருந்து கவுண்ட் பண்ணாலும் 8வது இடம் தான். 2 4 6 8 இங்கிட்ட இருந்து கவுண்ட் பண்ணலாம் 2 4 6 8. அப்ப ரெண்டு பக்கம் இருந்துமே கவுண்ட் பண்றப்ப ரைட் சைட்ல இருந்தாலும் லெஃப்ட் சைட்ல இருந்தாலும் கவுண்ட் பண்ணாலுமே ஒரே பொசிஷனை கொடுக்கறதுக்கு பேர் தான் மிடில். சோ அப்ப இந்த क्वेश्चन ஆன்சர் என்ன அப்படின்னா 9 9 இஸ் ஆன்சர் சரிங்களா. டிக்கு யூக்கு நடுவுல என்ன இருக்கு? 9 இருக்கு. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மேலே உள்ள ஏற்பாட்டின்படி அவற்றின் நிலைகளை பொறுத்து பின்வரும் 5 சரிங்களா which one is different from the group இருக்காங்க. இந்த 4ல எது டிஃபரண்ட் அப்படின்றா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து R1E 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 எங்க இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல R1E ன்னு சொல்லி இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் எங்க இருக்கு? R இந்த இருக்கு பாருங்க. R இருக்கு. R அடுத்து கன்சிக்யூட்டிவா ஒன்னு, அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் விட்டுட்டு E இருக்கு சரிங்களா. கன்சிக்யூட்டிவ் 1 பிரேக் அப் ஆகுது. அப்ப R1E. ஓகே. நான் அது எப்படி மாறுதுன்றத பாத்துருக்கேன். அடுத்து F7D அதே மாதிரி மாறுதா அப்படின்னு சொல்லி பார்க்க போறேன். F அதுக்கப்புறம் கண்டினியூவா அதுக்கப்புறம் D ஒரு லெட்டர் விட்டுட்டு கரெக்ட். F7Dயும் அதே மாதிரி தான் மாறி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா M23 M23 M அடுத்து ஒரு 2 கன்சிக்யூட்டிவா இருக்கு, அதுக்கப்புறம் 3 அதுவும் கரெக்ட் ஒரு லெட்டர் பிட்வீன்ல தான் இருக்கு. தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா UJ6 இதே மாதிரி சேவா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். UJ கரெக்ட், அதுக்கப்புறம் V தான் வந்திருக்கணும், இப்படிதான் வந்திருக்கணும், எல்லாமே அப்படிதான் வந்திருக்கு இந்த இடத்துல சரிங்களா. ஆனா இது மட்டும் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ்ல போயிருக்கு. பார்த்தா தெரியுதா எப்படின்னு? சோ அப்ப UJ அப்படின்னு ரிவர்ஸ்ல 6 போயிருக்கு. அப்ப அதால தப்பு. மித்த எல்லாமே டுவர்ட்ஸ் ரைட்ல தான் சேஞ்ச் ஆயிருக்கு. இது மட்டும் போறப்ப டுவர்ட்ஸ் லெஃப்ட்ல அது ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த क्वेश्चनக்கு ஆப்ஷன் டி UJ6 இஸ் ஆன்சர் சரிங்களா. இதுதான் டிஃபரண்ட் ஃப்ரம் தி குரூப். சோ இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மேற்கொண்ட அமைப்பில் எத்தனை சின்னங்கள் உள்ளன? how many symbols are there சரிங்களா. how many symbols are there? ஒவ்வொரு உடனடியாக ஒரு எண்ணாலும் முன்னோக்கி அப்ப நம்பர் சிம்பிளுக்கு முன்னோக்கி செல்லப்படுகின்றன. ஆனா உடனடியாக மெய்யெழுத்து பின்தொடரவில்லை சரிங்களா. அப்ப கான்சனன்ட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான் சரிங்களா. how many symbols are there? the above arrangement each will immediate preceded by number and immediate followed by not consonant அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்பர் சிம்பிள் கன்சிக்யூட்டிவா பார்ப்போம் எத்தனை இருக்கு அந்த சீரியஸ்ல இருக்குன்னு. நம்பர் சிம்பிள் கான்சனன்ட் வரக்கூடாதுன்னு இருக்காங்க அவ்வளவுதான். சோ அப்ப நம்பர் சிம்பிள் கன்சிக்யூட்டிவா இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் இருக்கணும், நம்பருக்கு அடுத்து ஒரு சிம்பிள் இருக்கணும். அது மாதிரி எத்தனை ஜோடிகள் வருதுன்றத நீங்க கரெக்டா பார்த்து எழுதணும், மறந்துடாதீங்க. நம்பர் அதுக்கடுத்து ஒரு சிம்பிள், அதுக்கடுத்து வவல் வந்துருச்சு. அப்ப இது ஜோடி நம்பர் 1. நம்பருக்கு அடுத்து ஒரு சிம்பிள் வரணும். இந்த இருக்கு நம்பருக்கு அடுத்து ஒரு சிம்பிள், ஆனா டீன்றது ஒரு கான்சனன்ட், அப்ப இது கிடையாது இந்த ஜோடி. அடுத்து நம்பர் சிம்பிள் நம்பர் வந்திருக்கு. எனக்கு கான்ஸ்டன்ட் தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். எனக்கு கான்ஸ்டன்ட் வரக்கூடாது அப்படின்ட்டா எனக்கு வந்து வவல்ஸும் வரலாம் அல்லது நம்பர்ஸும் வரலாம். ஆனா நம்பர் சிம்பிள் ஆர்டர் மாறக்கூடாது. நம்பர் சிம்பிள் நம்பர் ஓகேவா. அடுத்து என்ன இருக்கு? வேற எதுவுமே இல்லை. அப்ப 3 ஜோடி எனக்கு இருக்கு. நம்பர் சிம்பிள் வவல்
நம்பர் சிம்பிள் நம்பர், நம்பர் சிம்பிள் நம்பர் வரலாம். எனக்கு நம்பர் சிம்பிள் தான் கண்டினியூவா வரணும். அதுக்கு அடுத்த மூணாவது வர்றது எனக்கு கான்சோனன்ட் தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அதனால எனக்கு வவலும் வரலாம் நம்பரும் வரலாம், நான் எடுத்துக்கலாம். அப்போ 3 இணைகள் உள்ளது. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா 3 ஜோடி நமக்கு இருக்கு. 94th கொஸ்டின் நமக்கு 3 ஜோடிகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல மறந்துடாதீங்க. So how many such consonant? How many such consonant? மெய் எழுத்துக்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் உடனடியாக மற்றொரு மெய் எழுத்துக்களை பின்தொடர்கின்றன. சரிங்களா? ஒரு சின்னத்தை முன்வைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப how many such consonant are there அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அத பின்தொடர்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்சனன்ட் தான் இருக்கணும். ஆனால் உடனடியாக ஒரு சின்னத்தை முன்வைக்கப்படவில்லை, சிம்பிள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கான்சனன்ட் அண்ட் கான்சனன்ட் அண்ட் சிம்பிள், சரிங்களா? இந்த மாதிரி ஆர்டர்ல எத்தனை இருக்கோ அதான் ஆன்சர். கான்சனன்ட் கான்சனன்ட் இருக்கும், சிம்பிள் வரக்கூடாது. சரிங்களா? கான்சனன்ட் கான்சனன்ட் சிம்பிள் வரக்கூடாது. சோ இப்போ நம்ம பார்த்தலாம் எத்தனை ஜோடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி. கான்சனன்ட் கான்சனன்ட் சிம்பிள் வரக்கூடாது. சரிங்களா? ஓகே டன். சோ இப்போ பார்க்கலாம் கான்சனன்ட் கான்சனன்ட். இங்க கான்சனன்ட் இருக்கு, தொடர்ச்சி அல்ல. சரிங்களா? இதுவும் என்னது? கான்சனன்ட் வவல், தொடர்ச்சி அல்ல. கான்சனன்ட் வவல் இல்ல. எனக்கு என்ன வந்திருக்கு? கான்சனன்ட் கான்சனன்ட் சிம்பிள் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 எழுத்து எனக்கு கன்சிக்யூட்டிவா இருக்கணும், அது ரெண்டுமே கான்சனன்ட்டா தான் இருக்கணும். சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஹச் இது கான்சனன்ட் இல்ல, இது கான்சனன்ட் கன்சிக்யூட்டிவா இல்ல. இங்க இருக்கு கான்சனன்ட் கான்சனன்ட் சிம்பிள், சிம்பிள் வரக்கூடாதுன்னு அதுவும் வராது. அப்ப கான்சனன்ட் கான்சனன்ட் சிம்பிள் அதுவும் வரக்கூடாதுன்னு இருக்கா. சோ அப்ப எதுவுமே இல்லை இந்த கதையில. சோ அப்ப என்ன அப்படின்னா நன் இஸ் ஆன்சர். 95th கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நன், ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. 96 to 100, 96 to 100. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஆல்பாஸா கொடுத்திருக்காங்க. how many vowels are immediately preceded by and immediately followed by consonant அப்படின்றாங்க. இப்படி இருக்கணுமா? கான்சனன்ட் வவல் கான்சனன்ட். அப்ப எங்கெல்லாம் வந்து நமக்கு கான்சனன்ட் வவல் இருக்கு, வவல் எங்க இருக்குன்னு பார்ப்போம். AEIOU அதான வவல். இங்க என்ன இருக்கு? AEIOU. வவலை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம், அதானே? சோ வவலை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சோ அப்ப யூ வவல், இ வவல். சரிங்களா? AEIOU, AEIOU, IOU. ஓகே, இதான் வவல்ஸ் இருக்கு. அப்ப கான்சனன்ட் வவல், இது கான்சனன்ட், இது கான்சனன்ட், இது கான்சனன்ட், இதுவும் கான்சனன்ட், இதுவும் கான்சனன்ட், இதுவும் கான்சனன்ட், இதுவும் கான்சனன்ட். தென் அடுத்து கேவும் கான்சனன்ட். எல்லாமே கான்சனன்ட் தான் ஆரம்பிக்கிறது. எனக்கு கான்சனன்ட் அடுத்து வவல் வரணும், அப்படி எதுவுமே இந்த கே வரைக்கும் வரல. அடுத்து பாருங்க ஜி, ஜி கான்சனன்ட், யூ வவல், அடுத்து வி கான்சனன்ட். பேர் நம்பர் 1, இது ஒரு ஜோடி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா VEJ அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப அடுத்த ஜோடி என்ன இருக்கு அப்படின்னா இதுல இருந்து இது பண்றப்ப ஒரு ஜோடி, அடுத்து யூல இருந்து எடுக்க முடியாது ஜோடி, அடுத்து வில இருந்து, அடுத்து VEJ இது ஒரு ஜோடி 2. ஏன்னா கான்சனன்ட் வவல் கான்சனன்ட் அந்த இதுல இருக்கு. அடுத்து எங்க இருக்கு அப்படின்னா HIX, இது வந்து என்ன? கான்சனன்ட் வவல் கான்சனன்ட். அடுத்து கான்சனன்ட் வவல் கான்சனன்ட். அடுத்து என்ன இருக்கு? கான்சனன்ட் வவல் 2 வவல். அப்ப அது வராது. இது என்னல இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா கான்சனன்ட் வவல் வவல், அதானே? அப்ப அது வராது. சோ அடுத்து இது ரெண்டுமே வவல். நம்மளால கான்சனன்ட் வந்து ஆரம்பிக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்ப கான்சனன்ட் வவல் கான்சனன்ட் இதை மட்டும் தான் எடுக்க முடியும். தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன இருக்கு? கான்சனன்ட் வவல் அண்ட் கான்சனன்ட் இருக்கு, வேற எங்குமே இல்ல. அப்ப 1 2 3 4 5. சோ அப்ப மொத்தம் இதுல 5 பேர்ஸ் இருக்கு, மறந்துடக்கூடாது. சரிங்களா? சோ அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. அக்கார்டிங் டு தி டைரக்ஷன் dictionary, according to the dictionary, what will be the difference in the place of value of the letter which is 9th from the left? 9th from the left.
left hand, and which is 16th from the right hand அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? According to the dictionary. சரிங்களா? What will be the different places and value? சரிங்களா? இந்த letter which is 9th from left. அப்ப leftல இருந்து 9th என்னன்னு பார்ப்போம் முதல்ல. leftல இருந்து 9th. leftல இருந்து 9th. 2 4 6 8 9 G. G is represent 7. G வந்து 7th position. 16th right. So அப்ப 2 4 6 8 10 12 14 16 Y. Y is a 25. Y is a இங்க வந்து வந்திருக்கு. Y is a 25. அதானே? So அப்ப இந்த மைன் ஆன்சர் என்ன? 25 minus 7. Answer is 18. Difference தான் சொல்லியிருக்காங்க. Difference. அப்பனா கழிக்கணும்னு அர்த்தம். அப்ப ஆன்சர் இந்த क्वेश्चनக்கு 18. அடுத்து which of the following letter 11th to the right 11th to the right 10th letter from the left 10th letter from the left நான் என்ன சொன்னேன் earlier questionல right ன்னு வந்தா கழிக்கணும் ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து பார்க்கணும்னு சொன்னேன் left ன்னு சொன்னா சேம் டைரக்ஷன் அப்ப லெஃப்ட்னாலும் கழிக்கணும் கழிச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பார்க்கணும்னு சொன்னேன் ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா பிளஸ் பண்ணணும் பிளஸ் பண்ணிட்டு செகண்ட் ப்ரையாரிட்டி யாரை சொல்றானோ அவனோட சைடுல இருந்து கவுண்ட் பண்ணணும் சரிங்களா லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொன்னாலும் ஆட் பண்ணணும் செகண்ட் ப்ரையாரிட்டி யாரை சொல்றானோ அவனோட சைடுல இருந்து கவுண்ட் எடுத்துக்கணும் அப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 11 10 21 லெஃப்ட் ஆன்சர் அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து 21வது ஐட்டம் என்னவோ அதான் ஆன்சர் அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து 21வது ஐட்டம் சோ அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து கவுண்ட் பண்ணலாம் இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்ப 2 4 6 8 10 12 14 16 18 20 21 is O சரிங்களா அப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா A is the answer சரிங்களா புரியுதா எப்படி போறோம்னு சரி ஓகே அடுத்து how many letters are there between எத்தனை லெட்டர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க how many letters are there between the letter which is fifth from the left அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 10th from right hand அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப 5th லெஃப்ட்க்கும் 10th ரைட்டுக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா பிட்வீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா இப்ப 5th லெஃப்ட் என்னன்னு பார்ப்போம் 5th left ஓகே 5th left 2 4 5 அப்ப இதுதான் 5th leftன்றது T 10th right 2 4 6 8 10 ஏன்னா 10th right 2 3 4 5 6 7 8 9 10 ஓகே டன் சோ இப்போ என்ன சொல்லிருக்கான் அப்படினா இவனுக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லி கேக்குறான் பிட்வீன்னா அது அர்த்தம் அப்ப 2 4 6 8 10 12 14 16 18 சோ அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 18 பேர் ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்காங்க சரிங்களா சோ எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த क्वेश्चन என்ன கேட்டிருக்கான் how many letters are there between from right according to the English dictionary English dictionary alphabet series அப்ப T க்கும் P க்கும் நடுவுல அப்ப P க்கு அடுத்து என்ன வரும் P Q R S மூணு லெட்டர் தான் வரும் P க்கு அடுத்து Q R S T அப்ப P க்கு S க்கு நடுவுல எத்தனை லெட்டர் இருக்கு மூணு லெட்டர் தான் இருக்கு சரிங்களா அது என்ன டிக்ஷனரி படி சரிங்களா டிக்ஷனரி என்ன A to Z அதான் ஏன்னா T க்கும் P க்கும் கண்டுபிடிச்சோம் நம்ம சரிங்களா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா T க்கும் P க்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க இங்கிலீஷ் டிக்ஷனரி படி இருக்காங்க அப்ப T க்கும் P க்கும் நடுவுல இங்கிலீஷ் டிக்ஷனரி படி என்ன வரும் P க்கு அடுத்து Q R S அதுக்கு T வந்துரும் அப்ப P க்கும் T க்கும் நடுவுல என்ன வந்திருக்கும் மூணு பேர் தான் இருக்கா P Q R S T இத ஆல்பா படி நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா
அப்ப P க்கு T க்கு நடுவுல எத்தனை பேர் இருக்கா? 3 பேர் இருக்கா. QRS ஆன்சர் வந்து 3. சரிங்களா? அடுத்து 6th 10th 12th லெட்டர் from the right hand அப்படின்னு இருக்கா. சரிங்களா? right hand and from the left hand or change to the next letter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த 6வது 10வது 12வது லெட்டர் லெஃப்ட்ல இருந்தும் சரி ரைட்ல இருந்தும் சரி. சரிங்களா? அது என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெட்டரா சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஆல்பபெட்ல. சரிங்களா? and from the left change the next letter. சரிங்களா? ரைட்லயும் சரி லெஃப்ட்லயும் சரி ரெண்டு லெட்டர் எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் லெட்டர் அக்கார்டிங் டு தி இங்கிலீஷ் டிக்ஷனரி. then which of the following letter will be the 24th from the right hand அப்படின்னு இருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து 24th என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். சரி ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து நம்ம எண்ணிடுவோம். சரிங்களா? ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து எண்ணிடுவோம் நம்ம 24th என்ன அப்படின்னு சொல்லி. சோ ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து நம்ம எண்ணலாம் நம்ம. சோ ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து என்ன அப்படின்னா 24th 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 24ன்றது u. சரி u தான் நமக்கு இங்க இருந்து வருது. அப்ப அது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து இந்த u எத்தனாவது இடம்னு பார்க்கணும். என்ன 6 8 12வது இடமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் லெட்டர் மாத்திரம்ன்றதா நம்ம கதை. 6 10 12 6 10 12க்குள்ள வந்துச்சு அப்படின்னா நமக்கு அது வந்து அடுத்த லெட்டரா மாத்தணும் அப்படின்றதா நமக்கு வந்து கான்செப்ட்ல சொல்லியிருக்காங்க. 6 10 12 6 10 12 ஓகே டன். இப்போ எனக்கு யூன்றத கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப 2 4 6 8 10 10 வந்துருச்சு. அப்ப யூ கொடுத்து என்ன வரும் v. சோ அப்ப அந்த क्वेश्चन ஆன்சர் என்ன v. ஏன்னா என்ன லெட்டர் வருதோ அது அடுத்த லெட்டரா நம்ம மாத்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 6 10 12 லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்தாலும் சரி ரைட் ஹேண்ட் சைடுல இருந்தாலும் சரி அடுத்த லெட்டரா மாத்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இன் கேஸ்ல வந்து நமக்கு கேட்ட ஒரே கேள்வி ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து 24வது ஐட்டம் கேட்டிருக்கா. ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து 24 ஐட்டம் u. அது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து என்ன வருதுன்னு பாக்குறேன். 6 10 12க்குள்ள வருதான்னு பாக்குறேன். அப்ப 2 4 6 இது என்ன பண்ணிருக்காங்க w ல x மாத்திருக்கணும் 6 8 10 அப்ப u என்னவா மாத்திருப்பேன் v மாத்திருப்பேன். அப்ப e ய f மாத்திருப்பேன். ஏன்னா இதுதான் 6வது क्वेश्चन 10வது क्वेश्चन 12வது क्वेश्चन எதுல இருந்து லெஃப்ட்ல இருந்து. அப்ப இந்த क्वेश्चनல நான் அடுத்த நம்பரா அடுத்த லெட்டரா மாத்திக்கணும் டிக்ஷனரி படின்னு சொல்லியிருக்காங்க கதையில. அதே மாதிரிதான் ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து கவுண்ட் பண்றப்பையும் 2 4 6 இந்த லெட்டரையும் jk அடுத்ததா மாத்திக்கணும் 6 8 10 அப்ப p னா q அடுத்து a னா b இததான் மாத்திருக்கோம் நானு. ஆனா ஏன் இந்த இடத்துல நான் மாத்தாம அப்படியே சொன்னேன் அப்படின்னா எனக்கு கதையை என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து 24வது ஐட்டம் என்ன கேட்டிருக்கேன். அதனால இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அவசியம் இல்லை. சரிங்களா? அப்படியே நேரம் வீட்டு வந்து 24 ஐட்டம் வந்து u வந்துச்சு. அந்த யூன்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து ஏதாச்சும் பொசிஷன்ல வருதா 6 8 12ல அப்படின்னு பார்த்தா 10வது பொசிஷன் வருது. அப்ப 10வது பொசிஷன்ல அடுத்த லெட்டரா மாத்தணும். அப்ப யூ என்னவா மாத்தணும் v ஆ மாத்தணும். அப்ப the last question answer will be v. ஆன்சர் வந்து v இருக்கா ஆப்ஷன் சி ல. சரிங்களா? சோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 6 ஓட ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்தோம். சோ நெக்ஸ்ட் டெஸ்ட்ல உங்களுக்கு அடுத்த டெஸ்ட் क्वेश्चन பேப்பரோட நான் சந்திக்கிறேன். Thank you.